शीतलेत्वं जगन्माता शीतलेत्वं जगत्पिता शीतलेत्वं जगदात्री शीतलादेव्यै नमो नमः. நமோ ராகி. என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். ஐயம் கிளையும் என தொண்டல் போற்ற அரிய பச்சை மையம் கருணை வழிந்தோடும் விழியும் மலர்க்கையும் பிரம்பும் கபாலம் வையகம் துதிக்க வருவாள் வாராகி மலர்கொடிய மகிஷத்வச்சாய மகே தண்ட அஸ்தாயத்துமை தன்னோ வராகி பிரச்சோதயா என்னை வாராகி 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 வாராகி. எல்லா இடத்துலையும் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரு அற்புதமான மந்திர வார்த்தை வாராகி. என்ன சுவாமி மந்திர வார்த்தை அப்படின்னு? ஆமாம், ஏன்னா இந்த கலியுகத்தில் சொல்லுவாங்க கலியுக கண் கண்ட தெய்வம் அப்படின்னு. அந்த மாதிரி கலியுக கண் கண்ட தெய்வம் அப்படின்னா அது வாராகி. எல்லா தெய்வங்களும் இருந்தால் கூட தர்மம் நிலைக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தேவி அன்னை வாராகி. வாராகி அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம். எல்லா பக்கமும் எல்லா கதவுகள் அடைத்திருந்தாலும் வாராகின்ற வார்த்தை, அது சக்தம், அந்த ஒரு மந்திர சக்தி எல்லா வாசல்களையும் தவிடு பொடியாக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான மேனோத்தரமான உன்னத நிலையை கொடுக்கும். என்ன சுவாமி எல்லாருமே இப்படியே சொல்கிறீங்க, அப்படி என்ன வாராகி விசேஷம் அப்படின்னாலே உண்மையிலே வாராகி விசேஷம். ஏன்னா இந்த உலகத்தை இயக்கக்கூடியது 3 சக்திகள்: இச்சா, கிரியா, ஞானம். இச்சா சக்தி அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி லலிதா பார்வதி தேவி. இந்த கிரியாசக்தி யார் அப்படின்னா அன்னை மகாலட்சுமி வாராகி. வாராகி தான் அவதான் மகாலட்சுமி. இவை எல்லாம் கலந்த 3 சக்திகளின் ஐக்கிய ரூபம் வாராகி. கிரியை அப்படின்னா காரியம், செயல் அப்படின்னு அர்த்தம். ஆகையால எந்த ஒரு காரியங்கள் உங்களிடத்திலே தவிடு பொடியாக இருந்தாலும் கூட அதையும் ஒரு பெரிய ஒரு பிம்பமாக மாற்றி அதை பிரகாசிக்க செய்யக்கூடிய ஆற்றல் வாராகி இடத்திலே உண்டு. எவன் ஒருவன் வாழ்விலே நீ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு மனிதன் கூட இருந்தாலும் அவனிடத்திலே என்று வாராகின்ற வார்த்தை நாமம் அவன் உச்சரிக்கிறானோ அன்று முதல் அவன் வாழ்விலே வளங்கள் சேரும், வாழ வழி வகுக்கப்படும், அவனோட கர்ம விலைகள் களையப்படும். ஆக இது அனைத்தும் யாரால் செய்ய முடியும்னா அன்னை வாராகியால் மட்டும்தான் அது செய்யும். அதை நான் பெருமையாகவும் கர்வத்துடனே சொல்லுவேன். உங்களோட வாழ்க்கை வாராகிக்கு பிறகு வாராகிக்கு முன்புன்னு மாற்றிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம், த எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாராகியோட பூஜைகளில், வாராகியோட ஜபங்களில், வாராகியோட உபாசனைகளில் நிச்சயமாக உண்டு. மக்களை எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து, நாம் என்னைக்கு நம்ம குருவை பார்க்க முடியலையோ, என்னைக்கு நம்மளால் கோவில்களுக்கு போக முடியலையோ, அப்போ நாம் சிரமத்துக்கு உள்ளாக போகிறோம் என்பதின் அறிகுறி. தெய்வத்தை பார்க்க முடியல அப்படின்னா கூட குருவை பார்த்துட்டா அது சரி செய்யும். ஆனால் என்னைக்கு நமக்கு குருவையும் பார்க்க முடியல, தெய்வத்தையும் பார்க்க முடியல அப்படின்னும் போது கிரகங்களும் கர்ம வினைகளும் நம்ம பார்க்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். கோவில் குளங்கள் பூட்டி இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. வெளியில் கற்பூரம் ஏற்றி அந்த இறைவனை போய் தரிசனம் பண்ணு. அந்த இடங்க அந்த மண்ணானதை மதித்தாலே நமக்கு அந்த கிரகாச்சாரங்கள்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் வரும். ஏன் அப்படின்னா வாராகி எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு உலகங்கள் இருந்தாலும் கூட அன்னை வாராகிக்கு விசேஷமான உலகம்னா இந்த பூலோகம் தான். கூப்பிட்ட மாத்திரத்தில் அம்மானு கூப்பிட்டா என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை. அவளை வார்த்தையால் வர்ணிக்கக்கூடியவள்லாம் இல்லை, வாழ்க்கையில் உணரக்கூடியவள். வலிக்குது அப்படின்றது எப்படி ஒரு உணர்வோ அதே மாதிரி வாராகின்ற ஒரு விஷயம் நம் வாழ்வில் நமக்கு அம்பாள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அது ஒரு உறவு. யாரெல்லாம் வாராகி பூஜை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஏதோ வாராகி நினச்சதால நம்ம பூஜை பண்ணிட்டோம்லாம் சொல்ல முடியாது.
அவர்களுக்கும் வாராகிக்கும் நிச்சயமாக ஒரு பந்தம் இருந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் நம்ம இன்னைக்கு வாராகி கோவிலோ, வாராகியோட நாமத்தையோ, வாராகியோட பூஜையோ, வாராகியோட உபாசனை மார்க்கத்துக்குள்ளேயோ வந்திருக்க முடியும். நம்ம நினச்சலாம் நம்ம வாராகி கோவிலோ, வாராகி பூஜையோ பண்ண முடியாது. வாராகி நினச்சா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். எத்தனையோ நாள் நம்ம எத்தனையோ கோவிலுக்கு கிளம்பியிருப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு நம்மளால் போய் சென்றடைஞ்சிருக்க முடியாது. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கும். ஏன்னா அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் காலை வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கர்மா அழிஞ்சிடும். அதன் பிறகு அந்த கர்மா வேலை செய்யும். ஆகையால் நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கோவில்களுக்கும் வருது வேறு, சிவன் கோவிலுக்கும் வாராகி கோவிலுக்கும் சென்று வழிபடுவது வேறு. மற்ற கோவில்கள் எல்லாமே இந்த பூலோகத்துக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் உங்களுக்கு வழங்கும். வாராகி ஆலயமும் சிவன் ஆலயம் உங்கள் பூர்வ ஜென்ம கர்மாக்களை அழித்து இந்த பூலோகத்துக்கு தேவையான விஷயங்களும் மேல்லோகத்துக்கு தேவையான விஷயங்களும் ஒன்றெனக்கூட அருளக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயங்கள் இந்த வாராகி. அதே மாதிரி சிவக்ஷேத்திரங்கள், பொதுவாகவே சிவக்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய வாராகி இன்னும் விசேஷமானவங்க. அது மட்டும் அல்லாமல் அன்றைய தினம் ஐதீகப்படி பழங்காலத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய வாராகி கோவில்களுக்கு நிச்சயமாக பெரிய சாணக்கியம் உண்டு. ஆகையாலே தனிப்பெரும் கோவில்களாக வாராகிக்கு விளங்கக்கூடிய கோவில்களில் சென்று வழிபாடு பண்ணுவது, அதே மாதிரி சிவனாலயங்களில் சப்தமாதாக்களில் இருக்கக்கூடிய வாராகியை வழிபாடு பண்ணுறது ரெண்டும் வேறு. ஏன் அப்படின்னா சிவனாலயங்களில் சப்தமாதாவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய வாராகி அன்னை பஞ்சமி வாராகி. அதனால தான் நம்ம எல்லாம் பஞ்சமி பூஜை பண்ணுறோம். பஞ்சமி அப்படின்னா பஞ்சபூதத்தை ஆட்டி அடக்கி அருளக்கூடியவள்னு அர்த்தம். பஞ்சபூதங்கள் சதாசிவனின் ஆணைக்கிணங்கி அம்பாள் இந்த பஞ்சபூதங்களையும் விவசாயிகளுக்கு நலனுக்காக அம்பாள் இந்த பஞ்சபூதங்களையும் ஆற்றுவித்து அதற்கேற்ற போல் மழை காற்று இவற்றையெல்லாம் சரிவர கொடுத்து மக்களுக்கு எல்லா விதமான அருளையும் அருளக்கூடியவர். இந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது அனைத்தையுமே வாராகியோட அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. அதெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அன்னை வாராகி. எப்படி ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு ஆள் இருந்தாலும் கூட நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய முதல்வர் மற்றும் மந்திரிகள் இருக்கிறார்களோ அதே போல்தான் அந்த பராசக்தியின் ஆணைக்கிணங்கி வாராகியின் ஆணைக்கிணங்கி 64 வாராகியிலே விசேஷமாக இந்த பஞ்சபூதங்களை ஆட்கொண்டு மக்களுக்கு தேவையான நேரங்களிலே தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்களை வழங்கக்கூடிய அன்னை வாராகி. இந்த வாராகியின் பெயர் பஞ்சமி வாராகி. இவர் சப்தமாதாக்களின் நடுவிலே 5வதாக இருந்து அருளக்கூடியவர். சில இடங்களிலே நவமாத்திருக்கா என்று நாரசிம்மி மற்றும் விக்னேஸ்வரி ஸ்ரீவித்யா கணபதியும் சேர்த்து வழிபாடுக்கு வைக்கக்கூடிய மரபுகளும் உண்டு. ஆகையால் இவை எல்லாத்திலையும் நடுநாயகமாக இருந்து அருளக்கூடியவள் அன்னை பஞ்சமி வாராகி. இந்த பஞ்சமி வாராகி விவசாயிகளின் தெய்வமாக விளங்கக்கூடியவள். ஏன்னா விவசாயத்துக்கு தேவை காற்று மழை நிலம் ஆகாயத்தின் தன்மை. ஆக இவை எல்லாற்றையும் வழங்கக்கூடியவள் பஞ்சமி. அதான் அவரிடத்திலே உலக்கையையும் ஏற்கலப்பையும் வைத்து பூஜை செய்து அன்றைய தினம் உழவு தொழில் செய்து வந்தார்கள். ஆக உழவுக்கு அடிப்படையாக இருந்து உதவக்கூடியவள் விவசாய பெருங்குடி மக்களின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி. ஒவ்வொருவருத்தரின் நிலத்திலையும் இந்த சப்தமாதா வழிபாடு என்பது தொன்று தொட்டு காலத்திலிருந்து வழிபாடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாடு முறை. ஆகையால் அன்றைய காலத்திலே இருந்தக்கூடிய மக்கள் அனைவருமே 7 கல்லை வைத்து கொண்டு சப்தமாதாவின் ரூபமாக வழங்குவார். அதில் கூட நடுவில் இருக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய அன்னை வாராகியின் 5வது இருக்கக்கூடிய அன்னை வாராகிக்கு விசேஷமான பூஜைகள் உண்டு. இவையெல்லாம் செய்த பிறகுதான் உழவு தொழிலை செய்வாங்க. இதெல்லாம் நாம் கண்ட மரபுகள். இன்றைய தினம்தான் ஏன் அந்த 7 கல் எதற்காக நாம் பூஜை செய்கிறோம், அவர் யாராக நாம் பாவனை செய்து பூஜை செய்கிறோம் என்று பார்த்தால் அது சாட்சாத் இந்த சப்தமாதாவை தான் நாம் வழிபாடு செய்கிறோம். ஆக இந்த பஞ்சமி வாராகிய பஞ்சமி திதியிலே எவனொருவன் பூஜை செய்கிறானோ அவன் வாழ்க்கையிலே பஞ்சம் என்பது நிச்சயமாக இருக்காது. அதனால்தான் நாம் செய்யக்கூடிய
வேள்வி பஞ்சமி ஹோமத்தை பஞ்சம் தீர்க்கும் பஞ்சமி வாராகி ஹோமம் என்று நாம் சொல்கிறோம். எந்த குறைகள் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய அகற்றக்கூடிய வல்லமை பொருந்திய அற்புத நாள் இந்த பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி வாராகியின் அதீரமான அன்பை பெறக்கூடிய அற்புதமான திதி. நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி அம்பாள் இரவு நேரங்களில் பூஜை பண்ணும். ஆக அம்பாளை பொறுத்தவரை பகல் இரவு என்று எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், மூன்றாவது கண் அக்னி ஜுவாலையை ஏற்றுக்கொண்டவள் அன்னை. இந்த ஆதிபராசக்தியின் சொரூபமாக வாராகி மாத்ரு தேவதா குருகுல்லா பலி தேவதா என்று இருக்கார். ஆகையாலே இந்த வாராகியானவன் அன்னை ராஜராஜேஸ்வரி பராசக்தி பராசோடசிக்கு தகப்பனாக விளங்கக்கூடிய, அவளை அரவணைக்கக்கூடிய, அவளுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் செய்யக்கூடியவள். அம்மா நீங்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு அந்த அம்மாவுக்கே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செயல் செய்து கொண்டிருக்கிறவள் வாராகி. வாராகி பராசக்தியின் தகப்பனாகவே கருதுகிறார். தகப்பன் தான் கண்டிக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் நிறைந்திருக்கக்கூடியவர். எந்த இடத்தில் வாராகி, ஒரு இடத்தில் வாராகி லலிதா செல்கிறார் என்றால் அந்த இடத்தில் முதலிலே செல்லக்கூடியவள் அன்னை வாராகி. வாராகி சென்று அம்மா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னும் போது தான் அன்னை பராசக்தி இந்த லலிதா பரமேஸ்வரியே வருவார். ஆகையாலே இந்த வாராகி பஞ்சமியிலே எவன் ஒருவன் வழிபாடு பெறுகிறானோ அவன் வாழ்க்கையிலே ஆபிச்சாரம், பில்லி, சூன்யம் போன்ற எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் தவிடு பொடியாக்கி நல்ல ஒரு ஆசீர்வாத நிலையையும் உன்னதமான வாழ்க்கையை அருளக்கூடியவள் அன்னை வாராகி. யார் எதை கேட்டாலும் வணங்கக்கூடியவள். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், நம் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும். நம் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும். அம்மா இவன் எனக்கு தப்பு செய்துட்டான், இவனை என்னை ஏமாற்றிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என்னோட மனசை கஷ்டப்படுத்திட்டான், என்னோட உழைப்பை ஏமாற்றிட்டான், என்னோட பணத்தை ஏமாற்றிட்டான், என்னோட சொத்தை ஏமாற்றிட்டான், கவலைப்படாது. வாராகி இருக்கா, வாராகி இருக்கா. அம்மா பார்த்துப்பா. அம்மாவின் ஆசீர்வாதத்தால் நீ அடித்தால் ஒரு அடி, அம்மா அடித்தார்னா எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆகையாலே தயவு செய்த ஆன்மீக அன்பர்களே, வாராகி உபாசகர்களே, ஆன்மீக பெரியோர்களே, வாராகி பூஜை செய்வதற்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு பாக்கியம் அன்னை வாராகி நமக்கு வழங்க வேண்டும். அப்படி அவள் அருள் பெற்று பூஜை செய்திருக்கக்கூடிய நேரங்களில் நமக்கு செருக்கு, ஆணவம் மற்றும் அகந்தை இதன் காரணமாக தேவையில்லாத பிறர் மனம் கஷ்டப்படக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினால் நிச்சயமாக அதுக்கு நமக்கும் சிறு சிறு தண்டனைகள் அம்பாள் எடுத்து. வாராகி பூஜை செய்வர் நிச்சயமாக அடுத்தவர் மனது புண்படும்படி எந்த செயலும் செய்ய வேண்டாம். குறிப்பாக தவறுக்கு துணை நிற்க வேண்டாம். உங்களை யாருன்னா கஷ்டப்படுத்துகிறாங்க, கவலைப்படாதுங்க. அம்மா எல்லாம் நீ பார்த்துக்கோ, என்னால் ஒன்றும் முடியல, கஷ்டப்பட்டுட்டு. வாராகி பூஜை செய்வதற்கு எளிமையான வழி. உன் கண்ணீரை விட பெரிய அர்ப்பணிப்பு அம்பாளுக்கு எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல உனக்கு அநீதி இழைக்கப்படுதோ அந்த இடத்துல அம்பாளை நினச்சி அம்மா தாயேன்னு பரிபூர்ணமான சரணாகதி, பரிபூர்ணமான சரணாகதி. இது ஒன்று பெரிய பிரம்மாஸ்திரம். அம்மா கிட்ட போய் நின்றுடு. மனுஷால்கிட்ட உன் வேதனையோ குறையோ கொட்டி தீர்த்தினா முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி பரிகாசம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாம் கருணையே வடிவான அன்னை வாராகியின் இடத்துல அம்பாளை ஆத்மார்த்தமாக நினச்சி அவகிட்ட நீங்கள் அம்மா என்னை இப்படிலாம் இம்சை பண்ணுறாங்களே, நீங்கள் என்னை ரட்சிக்க மாட்டியான்னு அம்மாக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கிட்ட 2 சொட்டு கண்ணீர் விடு. நம் கை நம்ம கண்ணீர் துடைக்க டைம் ஆகும். ஆனால் வாராகியோட கை அதுக்கு முன்னதாக நம்ம கண்ணை துடைக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்து ஒரு அற்புதமான அன்னை. அது ஒரு பெரிய உணர்வு, அது ஒரு பாச பிணைப்பு. அது மற்றவர்களுக்கு சொல்லி புரியாது. வாராகி உபாசகர்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவர்கள் ஏன் வாராகியை ஏற்றுண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே மலைத்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் அதெல்லாம் வார்த்தையிலேயே சொல்ல முடியாது. அதனால தான் அவளை அதிசய காரிய சித்திதாயினும், அதிசய காரிய சித்திதாயினும். நினைக்க முடியாத மாற்றங்கள், நினைக்க முடியாத மாற்றங்கள் ஒரே நிமிஷம் இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. சாதாரணமான ஒருத்தனை, சாமானிய மக்களை
பெரிய ஒரு நிலையை அடைய வைக்க முடியும். பெரிய நிலையில் இருக்கிறவனை அரும்பெரும் நிலையை அடைய வைக்க முடியும். ஆன்மீகத்திலும் சரி, செல்வத்திலும் சரி, ஞானத்திலும் சரி, அவளுக்கிணை அவள் ஒருவளே. ஆக இந்த 64 வாராகியிலே பஞ்சமி வாராகி ரொம்ப விசேஷமானவள். அம்பாளுக்கு இரவு பொழுது பகல் பொழுது என்று பூஜைகள் கிடையாது. ஆத்மார்த்தமாக அம்மான்னு கூப்பிட்டா என்னென்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை. பெரும்பான்மை அன்றைய தினத்திலெல்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவளை போர் தேவதையாக வைத்து அம்பாளுக்கு பூஜை பண்ணுவாங்க. எப்படி துர்க்கையை நாம் வழிபாடு செய்கிறோமோ தளபதியாக, அதே போன்று வாராகியும் நாம் வழிபாடு செய்வோம். அப்புறம் சில காலகட்டங்களில் யார் வழிபாடு பண்ணாலும் வாராகிய அவங்க ஒரு பெரிய உன்னதமான நிலை அடைந்தாங்க. இதெல்லாம் கண்ட அரச குலத்தை சார்ந்த அரசர்கள் நம்மை தவிர, அதாவது அரச குலத்தை தவிர வேறு யாரும் வாராகிய வழங்கக்கூடாது அப்படின்னு சட்டமே போட்டுருந்தாங்க. ஆகையால் அவங்க மறைத்து இரவு நேரங்களில் போய் அம்பாவை வழிபாடு பண்ண, பகல் நேரங்களில் தான் மக்களும் வழிபாடு பண்ணிடுவாங்கன்றதுக்காக அரசரும் மந்திரிமார்களும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வழிபாடு செய்யக்கூடிய தேவதையாக அவளை வைத்து வழிபாடு செய்து வந்தார்கள். அம்பாளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை சடங்குகளையும் செய்து இரவு நேரங்களில் மறைமுகமாக வழிபாடு பண்ணாங்க. இன்றைக்கும் வாராகியோட பழைய புராதன கஷேத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசரை ஒட்டியே அமையும். உத்தரகோச மங்கை ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா உத்தரவு கோரி உத்தரவை தரக்கூடிய மங்கைன்னு அர்த்தம். உத்தரகோச மங்கை உத்தரவை தரக்கூடிய, யாருக்கு உத்தரவை கொடுக்கக்கூடியவர்? அரசர் என்ன செய்ய வேண்டும் என்ற உத்தரவை அரசருக்கு வழங்கக்கூடிய அம்பிகையாக அம்பாள் திகழ்ந்தார். அதனால் உத்தரகோச மங்கை. அங்கே இருக்கக்கூடிய வாராகி வெகு சிறப்பான வாராகி, பிரேதரூட வாராகி, சுயம்பாக இருக்கக்கூடியவள். ஒரு மனிதனோட ஆயுள் காலம் இவ்வளவுதான் தீர்மானம் செய்த பிறகு, மருத்துவர்களால் கைவிட்ட பிறகு கூட அங்கு அந்த ஆலயத்திலே மஞ்சளை அரைத்து அம்பாளோட மார்பிலை சாத்தி எடுத்து அதை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தார்கள். ஆனால் நிச்சயமாக அவங்க ஆயுள் இரட்டிப்பாக நல்ல நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள் என்பது அன்னையின் திருவுருள். அது மட்டுமல்லாமல் பல்லூரில் இருக்கக்கூடிய அரசாலை அம்மன், அதை அரசாலை அம்மன் என்றதை விட அரசனை ஆளும் அம்மன், அரசன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் பல்லூர் அரசாலம்மன் ஆலயம். ஆக எந்த இடத்திலே நீங்கள் வாராகி ஒரு பழங்கால கோவில்கள் சென்று பார்த்தார்கள் அரசருடன் தொடர்புடைய ஆலயங்களாகவே அமையும். அரசனாக ஆள வேண்டும் என்றால் அதற்கு என் தாய் வாராகி நிச்சயமாக அவன் வாழ்நாளிலே வணங்க வேண்டும். எவன் ஒருவன் வாழ்நாளிலே வாராகியை வணங்குகிறானோ அவன் வாழ்க்கையிலே வீழ்ச்சி என்பதே கிடையாது, எழுச்சியும் மலர்ச்சியும் மட்டுமே. ஆகையால் கூடுமான வரை எல்லாருமே எளிமையான மந்திரம் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியே நமக, ஐம் க்ளௌம் ஐம் வாராகியே நமக, ஐம் க்ளௌம் ஐம் வாராகியே நமக, இந்த ஒரு மந்திரம் போதும். நிறைய பேர் வாராகி மகாமந்திரம் எடுத்து ஜபம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்க. நிச்சயமாக அது ஜெயம் செய்வதே எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, தாராளமாக அனைவரும் செய்யலாம். ஆனால் மகாவாராகி மந்திரமானது 113 அக்ஷரங்கள் கொண்டது. அக்ஷரத்துக்கு லட்சம் ஜபம் என்றாலும் கூட 1,13,00,000 தடவை நாம் ஜபம் செய்ய வேண்டும். ஜபம் செய்தவுடன் அந்த மந்திரம் சித்தியாகுமா என்றால் நிச்சயமாக. அதன் பிறகு அது தசாம்சம் 11,33,000 தடவை நீங்கள் அதை ஹோமம் செய்ய வேண்டும். பிறகு அதில் தசாம்சம் 1,13,000 தடவை அதை நீங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிறகு மர்ஜனம், அதில் தசாம்சம், மர்ஜனத்தில் தசாம்சம் தானம், இதெல்லாம் நீங்கள் செய்தார்கள் தான் ஒரு மந்திர சித்தி. அப்படின்னா 1,00,000 தடவை ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்தீர்களானால் அதில் 10,000 தடவை ஹோமம், 1000 தடவை தர்ப்பணம், 100 தடவை மர்ஜனம், 5வது நிலையாக போஜனம் என்று சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை 10 பேருக்கும், அதன் பிறகு அதில் தசாம்சம் தானம் செய்ய வேண்டும். எந்த ஒரு மந்திரம் எடுத்தாலும் சித்தி செய்வதின் முறை இதுதான். ஆக இதெல்லாம் ஒரு வாராகியோட மகாமந்திரத்துக்கு செய்யணும்னா நிச்சயமாக இந்த ஆயுட்காலம். ஆகையால் வாராகி உபாசகர்களை எளிமையான மந்திரங்கள் எடுத்து அன்னையின் திருவருளை பெறுங்கள். சித்தி காரிய சித்தி மந்திரங்கள் எடுங்கள். எந்த காரியத்துக்காக நாம் அன்னையை வழிபாடு பண்ணுகிறோமோ அந்த குறிப்பிட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கு
தேவையான மந்திரங்களை குருமார்களிடம் சென்று அதன் முறையோடு பெற்று அதை ஜபம் செய்து கொண்டு வாருங்கள். இதெல்லாம் வாழ்க்கையிலே அடுத்தடுத்த நிலைகளை அடைகிறதுக்காக எளிமையான வழிகள். இதெல்லாம் எனக்கு ஜபம் செய்யறதுக்கான கால நேரங்கள் இல்லைங்க, ஜபம் செய்யறதுக்கான நேரங்கள் எனக்கு குறைவாக இருக்கிறது, என்னோட பணிச்சுமை எனக்கு ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் இதெல்லாம் இல்லை, எனக்கு எளிமையாக சொல்லுங்கண்ணா. கவலை வேண்டாம். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் நமோவராகி, எளிமையான மந்திரம் நமோவராகி நமோவராகி. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு மந்திரம் போதும். இது நிச்சயமாக ஒரு பெரிய இலக்கை நோக்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கூடுமான வரை பஞ்சமி திதியிலாவது அருகாமையில் இருக்கக்கூடிய வாராகி கஷேத்திரங்களை சென்று வாராகியை நமஸ்காரம் செய்யுங்கள். தேங்காய் தீபம் போடுவதால் இல்லற வாழ்க்கை மிகவும் அருமையாக அமையும், திருமண தடை நீங்கும், மற்றும் வாழ்க்கை தன்பதிக்குள்ளே அந்யூன்யம் பிறக்கும். குழந்தை பேறு தள்ளி போகிறவர்களுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். நிச்சயமாக அவங்களிடத்திலே ஒரு மழலை செல்வம் தவழக்கூடிய ஆற்றல் அம்பாள் வழங்குவாள். இது மட்டுமல்லாமல் எதிரிகளால் சிரமங்களுக்கு உள்ளாகக்கூடியகள், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மாயைகளையால் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் பூசணிக்காயிலே இழுப்பெண்ணெய் நிரப்பி சிகப்பு திரியிலே அமாவாசை மற்றும் பஞ்சமி நாட்களிலே எவன் ஒருவன் அம்பாளை இந்த மாதிரி தீப வழிபாடு செய்து வழிபாடு செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் எதிரி என்று ஒரு விஷயம் இல்லாமல் சென்று விடுவாள். ஆக நாம் ஸ்தம்பினி வாராகியின் மந்திரத்திலே குறிப்பிடுவது போல ஐம் க்ளோம் ஐம் வராகி நமோ வராகி சகல சத்ரு சம்ஹாரின் என்று அம்பாளோட மந்திரங்கள் வரும். அதே மாதிரி மயான ருத்ரணி மந்திரமாக இருக்கட்டும். இதிலே ஒரு வார்த்தை பயணம் மாறைய மாறைய அப்படின்னா சொல்லும் போதே சொல்லுவாங்க, என்ன சுவாமிஜி இந்த மந்திரத்தில் வந்து மாறைய மாறைய என்று சொல்கிறீங்க. மாறைய அப்படின்னா மரணம் அர்த்தம். மரணம் என்றால் நம் எதிரிக்கான மரணம் அல்ல, நம்மை எதிரியாக நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கான மரணம். ஒருவர் அழிந்து போவதற்காக வாராகி மந்திரம் கிடையாது. ஒருவர் நம்மளை எதிரியாக நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு தான் நம்ம அந்த மரணத்தை கொடுக்குறோமாக. மந்திரங்களோட பொருட்களை நல்லா கவனித்து உச்சரிப்பு மிகவும் அவசியம். சௌகரியம் அசௌகரியம், சிங்கம் அசிங்கம், ஒரே ஒரு எழுத்து மாதிரி அது அக்ஷரங்கள் மாறிடும். ஆகையால் நல்ல குருமார்களிடம் சென்று மந்திர உபாசனை பெற்று முறையாக பூஜைகள் கற்றுண்டு வாராகியோட ஜபம் ஹோமங்கள் செய்து நீங்கள் உங்கள் இல்லமும் சமுதாயமும் நல்ல பலங்களை பெற அன்னை வாராகியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எல்லா சௌகரியங்களும் எல்லா வளங்களையும் அன்னை வாராகி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லா நேரங்களிலும் தர்மத்தின் பால் நாம் இருக்கும்போது வழிபாடு செய்பவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் அன்னையை நினைத்தவர்களுக்கும் நினைக்காதவர்களுக்கும் அம்பாள் என்ன சாமி நினைக்கிறவங்களுக்கும் வழங்குவாங்கன்னு நினைக்காது. ஆமாம், அம்பாள் இடத்திலே அழுக்கான மனசோடு வந்து அவளை பிரார்த்தனை பண்ணுறதை விட நல்லவர்கள் கோவிலுக்கு செல்லவில்லை என்றாலும் கூட அவர்களை காண்பதற்காக அம்பாலே செல்வதாக வேதங்கள் சொல்கிறது. அந்த மாதிரி தர்மத்தின் பால் இருந்து வாராகி துணை கொண்டு இருக்கிறவர்கள் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய எல்லா ஆற்றல்கள் நிறைந்த ஒரு மனிதராகத்தான் நான் கருதுகிறேன். ஆகையால் தர்மத்தின் பால் நில்லுங்க, உண்மையாக இருங்க, நல்ல விஷயங்கள் செய்யுங்க. இன்று உங்களை யார் வெறுத்தாலும் கூட வாழ்க்கையிலே வாராகி வந்த பிறகு நிச்சயமாக அனைவரும் உங்களை வணங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். வரக்கூடிய பங்குனி உத்தரத்திலன்று வனவகா வாராகி ஜம்னாமத்தூரில் நமது பீடத்தின் சார்பாக ஜம்னாமத்தூர் காட்டின் மலையடிவாரம் அருகிலே உன்மத்த பைரவர் உன்மத்த வாராகி திருக்கல்யாணம் இந்த பங்குனி உத்தரத்தன்று நடைபெற இருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து வாராகி உபாசகர்களும் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் தாய்மார்களும் தவறாமல் கலந்து கொண்டு அன்றைய தினம் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடைபெற இருக்கக்கூடிய திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு இறை பிரசாதங்கள் அருந்தி அம்பாள் அவள் வரக்கூடிய அனைத்து குழந்தைகளும் தன் குழந்தையாக பாவித்து தாய் வீட்டு சீராக தாம்பூலம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து வந்து அந்த திருமண காட்சிகள் பார்க்கும்போது அம்பாள் அம்மா உன்னோட திருமணத்துக்கு வந்த அவங்க எல்லாருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள் அம்பாள் வழங்குவாள். ஆகையால் அது அந்த இடத்துல தான் மட்டுமல்ல, எங்கு அருகாமையிலே இறைவனுக்கும் இறைவிக்கும் வள்ளி திருமணமாக இருந்தாலும் சரி, விஷ்ணு திருமணமாக இருந்தாலும் சரி,
எம்பெருமான் திருமணமாக இருந்தாலும் சரி, காமாட்சி ஏகாம்பரநாத திருமணமாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கும் இறைவிக்கும் நடைபெறக்கூடிய திருமணங்களிலே கலந்து கொள்ள அனைவருக்கும் நிச்சயமாக சீக்கிரமே திருமண பாக்கியம் அருளும் அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம். ஆகையால் அதிலையும் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியின் ஜெயந்தியாகவும் அது நாம் கருதுகிறோம். ஆகையால் கூடுமானவரை நல்ல தர்ம காரியங்கள் செய்து நல்ல விஷயங்களை பெறுங்க. அன்னையின் திருவருள் என்னைக்கும் அனைவருக்கும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நமோ வராகி.